டைம் ஆகுது. அவர் சொல்லுவார் வினிஷ் சார் கூலாக இருங்க சார், எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலாக இருப்பாங்க. 2 பேருமே எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோரு, நிறைய செட் ஒர்க்கு. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் அவங்க 2 பேரும் கூலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். சார் போட்டு ஒரு கட் பண்ணி போட்டா எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது என்ன மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து யோகி பாபண்ணன். நான் எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகி பாபண்ணன் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு டைலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம், என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம். பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க நமக்கு என்ன பேசணும், என்ன பேசினா நல்லாயிருக்கும், தம்பி நீ இதை பேசுகிறா, நீ இது பேசுகிறா, நான் இது சொல்கிறேன் நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட 4வது படம். ஸோ 4வது படம் மாதிரி இல்லை, ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். சார் பாருங்க சார் பாருங்க. Thank you so much. கூட ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லாஸ்ட்டில் நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன். நான் இதோட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.